காலை கழுவுற வழிபாடு எங்கிருந்து வருது? யார்கிட்ட இருந்து வருது? இதெல்லாம் கோட்பாடு யாருது? இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி விடுது. அது எப்படி உள்ள வந்துச்சு? அது யாருக்கும் தெரியாம வந்துடுச்சா? இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனை அரசு பள்ளியில் ஆன்மீக போதனை எதுக்கு வருது? அது ஏன் அவரை சரி விஷ்ணு மகாவிஷ்ணு அவர்களை வானூர்தி நிலையத்துக்குள்ள போய் ஒரு பயங்கரவாதி போல ஒரு கொடுஞ்செயல் செய்தது போல அவரை போய் பிடிச்சி கைது பண்ணி அதை ஒரு செய்தி, நீங்க வேற செய்தியை மறைக்க இந்த செய்தியை பெருசாக்குறீங்க. இங்க இருந்து நான் யாரோட பேசுறேன்னு பதிவு பண்ண தெரியுது. அலைபேசியில் இருக்கிற எத்தனை 3-4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் எடுத்து வெளியிட தெரியுது. அவ்வளவு பொறுப்பு இருக்கு உங்களுக்கு. இதை கண்டுபிடிக்க தெரியாது. 18-20 ஆண்டுகள் எங்களை அறிவு கருவறையில் வச்சு சுமந்தாங்கிற புரிதல் தெளிவு அந்த பார்வை எங்களுக்கு இருக்கு. ஆசிரியர் பெருமக்களை மனதுக்குள் வைத்து இதயத்துக்குள் வைத்து போற்றுவது மதிப்பது வணங்குவது வேறு. காலை கழுவுறது என்னது? காலை கழுவுற வழிபாடு எங்கிருந்து வருது? யார்கிட்ட இருந்து வருது? இதெல்லாம் கோட்பாடு யாருது? இல்லை யாரோட? இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி விடுது. அது எப்படி உள்ள வந்துச்சு? அது யாருக்கும் தெரியாம வந்துடுச்சா? இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனை அரசு பள்ளியில் ஆன்மீக போதனை எதுக்கு வருது? தெரிஞ்சிருச்சு வெளியில. தெரியலன்னு என்ன பண்ணியிருப்பீங்க? அது தொடர்ந்து தான் இருந்திருக்கும். அது ஏன் அவரை சரி விஷ்ணு மகாவிஷ்ணு அவர்களை வானூர்தி நிலையத்துக்குள்ள போய் ஒரு பயங்கரவாதி போல ஒரு கொடுஞ்செயல் செய்தது போல அவரை போய் பிடிச்சி கைது பண்ணி அதை ஒரு செய்தி, நீங்க வேற செய்தியை மறைக்க இந்த செய்தியை பெருசாக்குறீங்க. அதான் உண்மையிலும் உண்மை அதுதான். அப்ப நீங்க இதை எதுக்கு இவ்வளவு பெருசு பண்றீங்க? உண்மையிலே அவர் பாட்டுக்கு அவர் வேற எங்கேயோ அவர் ஆன்மீக சொற்பொழிவோ வழிபாடோ யோகா பயிற்சியோ கொடுத்துருந்துருப்பாரு. நீங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள போக அனுமதிச்சது யாரோட அனுமதி இல்லாம நான் போய் இப்ப நானே ஒரு கல்லூரியில் போய் பேசுறேன்னா அந்த கல்லூரி என்னை அழைக்காம என்னை யாரும் கூப்பிடாம நானா போய் பேச முடியுமா? இல்ல பேசிடுவேனா? அப்ப அந்த அளவுக்கு தான் பள்ளி மேலாண்மை இருக்குதா? கல்லூரி கல்வி துறை இருக்குதா? அதை சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு நிர்வாகம் எதுக்குங்க? இங்க இருந்து நான் யாரோட பேசுறேன்னு பதிவு பண்ண தெரியுது. அலைபேசியில் இருக்கிற எத்தனை 3-4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் எடுத்து வெளியிட தெரியுது. அவ்வளவு பொறுப்பு இருக்கு உங்களுக்கு. இதை கண்டுபிடிக்க தெரியாது. கொடுமைதான். உடற்பயிற்சி செய்யறது அது ஒவ்வொருத்தருடைய நலன்கள். அது ஐயா நல்லா உடற்பயிற்சி செய்கிறார், சைக்கிள் மிதிவண்டியெல்லாம் ஓட்டுறாருங்கிறது, அவர் உடல் நலத்தோடு இருக்கிறாருங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. முதலீடு கொண்டு வர்றதுங்கிறதுல எங்களுக்கு வேற கொள்கை நிலைப்பாடு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/4 நூற்றாண்டா இந்த முதலீடு கொண்டு வர்ற இந்த சடங்கு நடக்குது, இந்த வேடிக்கை நடக்குது. 2 லட்சம் முதலீடு கொண்டு வந்திருக்கோம். முதலீட்டாளர்கள் மாநாடு இங்கே நடந்திருக்கு, வெளிநாடுகளில் போய் நடக்குது. இதனால தான் நாங்கள் முதலமைச்சர் ஆல் இந்திய புரோக்கர், பிரதமர் இந்த இன்டர்நேஷனல் புரோக்கர்னு நான் சொல்றது காரணம் தான். இப்போ இவங்களும் இன்டர்நேஷனல் புரோக்கராக மாறிட்டு இருக்காங்க. எல்லா நாடுகளுக்கும் போய் எங்கள் நாட்டில் முதலீடு செய்யவாங்கன்னா இந்த நாட்டை கூறு போட்டு விற்கிறது தவிர இதில் வேற என்ன நடக்குதுன்னு சொல்லி இவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்குங்கிறீங்க. அந்த முதலாளி வரும்போது அவன் தொழில் தொடங்க இடம் எங்கிருந்து எடுத்து கொடுப்பேன்? ஆகாயத்தில் இல்லை. சரி, யாரோட இடம்? விளைநிலம் தானே. தொழிற்சாலை தொடங்கிட்டு அது வளர்ச்சி. சரி, தொழிற்சாலையில் எனக்கு என்ன கிடைக்கும்? வேலை கிடைக்கும். வேலைக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம். சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம்? நல்லா சாப்பிடலாம். எதை சாப்பிடலாம்? அது எங்கிருந்து வரும்? எந்த தொழிற்சாலை உங்க அரிசி பருப்பு உற்பத்தி செய்யும் விளைய வைக்கும்? அது நிலத்துல தானே வரணும். அதை எடுத்துட்டு தொழிற்சாலைன்னா மனித உழைப்பு இங்க மலிவா கிடைக்குது. நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். தடையற்ற மின்சாரம் கிடைக்குது. உற்பத்தி செய்த பொருளை விரைந்து எடுத்துட்டு போக 8 வழி 4 வழி சாலை இருக்குது. இது எல்லாம் கிடைக்குது. என் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்க லாபத்தை எடுத்துட்டு போற முதலாளி வாழ்மா வளர்வானா? சம்பளத்தை வாங்கி சாப்பிடுற ஏன் நாடு வாழ்மா வளருமா? யாராவது சொல்லு. அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லு. பொருளாதார மேதைகள் சொல்லு.
அன்னைக்கு ஒருத்தனுக்கு அடிமையா இருந்துச்சு இங்கிலாந்துக்கு. அதை விரட்ட போராடினது சுதந்திர போராட்டம். கப்பல்ல வர்த்தகம் செய்ய வந்தான். அன்னைக்கு 400 ஆண்டு அடிமையா இருந்துச்சு. இப்ப விடுதலை பெற்றுட்டு வானூர்தியில வர்த்தகம் செய்வாருன்னா வான்னு கூட்டிட்டு வர்றது. ஒரு நாட்டுக்கு அடிமையா இருந்த நாட்டை உலக நாடுகளுக்கெல்லாம் அடிமையாக்குற தவிர வேற என்ன இந்த கொள்கையில் இருக்கு?